சட்டசபையில திமுகவோட உதயநிதிக்கும் தமிழக வெற்றி கழக அமைச்சர் ரமேஷ்க்கும் நடந்த காரசாரமான விவாதத்தை பார்த்திருப்பீங்க. ரெண்டு பேருக்கும் இடையில அப்படி என்னதான்டா பிரச்சனைன்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தப்போ ஒரு செம்ம மேட்ரு சிக்கிச்சு. விஷயம் என்னன்னா, ரீசெண்டா வந்த ஆளுநர் உரையில கோவில் சொத்துக்கள்ல இருந்து வர்ற வருமானத்தை அதோட புனிதமான நோக்கத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு ஆளுங்கட்சி சொல்லியிருந்தாங்க. இதை பிடிச்சிக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ கோவில் காசுல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட பி டீமா டிவிகே அரசு செயல்படுதா அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போட்டார். இதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் கொடுத்தாரு பாருங்க ஒரு மாஸ் ரிப்ளை. போன திமுக ஆட்சியில குன்னூர்ல மாசத்துக்கு வெறும் 500 பேர் மட்டுமே வர்ற ஒரு பேசிக் டாய்லெட் வசதி கூட இல்லாத கோவிலுக்கு 10 கோடி ரூபாயில மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்ட பிளான் பண்ணீங்களே, அதுக்கு பேரு தான் கமர்ஷியல். அதைத்தான் நாங்க இப்ப கேன்சல் பண்ணோம்னு அடிச்சு பேசினாரு. அது மட்டும் இல்லாம நீங்க கிடப்புல போட்ட பழனி சித்த மருத்துவமனை திட்டத்தை நாங்க இப்ப கையில எடுத்திருக்கோம். மக்களுக்கான கல்வி மருத்துவ திட்டங்களை நாங்க எப்பவுமே தடுக்கல. அதனால நாங்க யாருக்குமே பி டீமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கெத்தா சொல்லி முடிச்சிருப்பாரு. இந்த சின்ன வயசுல எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம எதிர்க்கட்சி கேட்ட கேள்விக்கு அத்தனை எம்எல்ஏக்கள் முன்னாடி போடு போடுன்னு போட்ட அமைச்சர் ரமேஷோட இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?